வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகி உள்ளது. அமைச்சர்கள் அனைவரும் கூண்டோடு இணைந்துதான் போதை மருந்துகளை விற்பனை செய்வதாக ஆளுநர் RN ரவி அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இதனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பரபரப்பும் ஆளுநருக்கு எதிராக தற்பொழுது விமர்சனங்களும் செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் கஞ்சாவை தவிர மற்ற எந்த ஒரு போதைப் பொருட்களை பற்றியான தகவல்களை காவல்துறையினர் வெளியிடாதது ஏன், மற்ற வழக்குகளை பற்றி பேசாதது ஏன், மற்ற அனைத்து போதை மருந்துகளை விற்பனை செய்யக்கூடியவர்கள் திமுகவினர்கள்தான். பிற மாநிலங்களில் கைது செய்தவுடன் திமுகவிற்கும் அவர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம்? தமிழகத்தில் ஆளும் அதிகாரம் கொண்ட திமுக கடைசியில் தங்களது பதவியை பயன்படுத்தி அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று கூறிவிட்டால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று திமுக நாடகமாடுகிறது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தமிழகத்தில் ஏழ்மை அதிகரித்து விட்டதாகவும் மக்களை முட்டாளாக்கும் நோக்கத்துடன் மாதம் 1000 ரூபாய் கொடுத்து விட்டு பொருளாதாரத்தை உயர்த்திவிட்டார்கள். இதனால் அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் லாபம் அடைகிறார்கள். சாமானிய பொதுமக்கள் அன்றாட வாழ்வை முழுமையாக வாழ முடியாமல் ஒவ்வொரு நாளும் திணறி வருவதாக தென்காசியில் நிகழ்ச்சியில் ஒன்றில் கலந்து கொண்ட ஆளுநர் RN ரவி அவர்கள் பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதாவது தென்காசியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட ஆளுநர் RN ரவி அவர்கள் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள அமைப்புகள் கிலோ கணக்கில் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் பறிமுதல் செய்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு போலீசார் கஞ்சாவை தவிர மற்ற போதைப் பொருட்களில் 1 கிராம் கூட பறிமுதல் செய்யாதது ஏன் எனவும், ஏனைய போதைப் பொருட்களை தமிழக போலீசார் கைப்பற்றவில்லையா அல்லது அவர்களுக்கு ஆதரவாகவும் மறைமுகமாக இவர்களை எதிர்க்காமல் செயல்படுகிறார்களா என்ற ஒரு கேள்வியும் இங்கு பேசப்படுகிறது. தமிழகத்தில் மத்திய அரசு ஏஜென்சிகள் மட்டும் கஞ்சா அல்லாத பிற போதைப் பொருட்களை அதிக அளவில் கைப்பற்றுகின்றன. 40 ஆண்டுகளுக்கு அனைத்து துறைகளிலும் முன்னிலையில் இருந்த பஞ்சாப் மாநிலம் போதையால் தற்பொழுது பின்னடைவை சந்தித்துள்ளது. தமிழக காவல்துறையால் 1 கிராம் அளவு கூட கஞ்சா தவிர்த்த பிற ரசாயன போதைப் பொருட்களை பிடிக்காத தகவல்களே இல்லை என்ற ஆளுநர் தெரிவித்திருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களையும், இதில் திமுகவின் அமைச்சர்களுக்கு தொடர்பு இருப்பதாக அவர் பேசியிருப்பதையும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதனால் திமுகவின் அமைச்சர்கள் தொடர்பு இருந்தால் அவர்களை பதவி பறிக்கலாமா? முதல்வர் ஸ்டாலின் அவர்களை இதில் தொடர்பு இருந்தால் என்ன செய்யலாம்?